ஜெனிவா அமர்வுகளை பார்ப்பதற்காக வந்திருக்கும் அர்ச்சுனா அவர்கள் அங்கு நீண்ட காலமாக செயல்படும் தமிழ் செயல்பாட்டாளர்கள் அல்லது நபர்கள் மீது இருக்கின்ற சில குற்றச்சாட்டுகளை பெரிதாக்கி இவர்களை போன்ற அமைப்புகளை இலங்கை அரசுக்கும் மகிந்த தரப்புக்கும் நெருக்குதலாக இருக்கின்ற இவர்களை இலங்கை அரசு நிகழ்ச்சி நிரலுக்கு இல்லாது ஒழிக்கும் வேலையை செய்கின்றாரா? இரண்டாவதாக, தற்போதுள்ள அரசாங்கத்தினால் தனக்கு பல வழக்குகள் தொடுக்கப்பட்டதாகவும் கைது செய்யப்படுவதாகவும் தனக்கான பாதுகாப்புகள் நீக்கப்பட்டு இருப்பதாகவும் ஐநாவில் முறையிட்டதாக தெரிவித்திருக்கிறார். இது யாரை பாதுகாக்க? அண்மை காலமாக என்பிபி அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள், குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ரணில் ராஜபக்ஷகள் மீது அரசு தொடுத்திருக்கின்ற அதிரடி நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாத்து என் போன்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது குற்றங்கள் இல்லை, இது என்பிபி நாடகம் அல்லது பழிவாங்கல் என்று பாடுவதற்காக ராஜபக்ஷகளை பாதுகாப்பதற்காக நகர்வாயுது. இவர் தற்போது ஒரு முஸ்லிம் சகோதரர்களின் பொன்சர் கடிதத் திறனை பயன்படுத்தியே விசா பெற்று வந்திருக்கிறார். இருந்தும் அகதித் தஞ்சம் கோருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பக்கிடியாக கூறும் விடயம் இனி வரும் காலங்களில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதிகளுக்கு விசா வழங்குவதை கடுமையாக்குவதே இந்த திட்டத்தின் நாடகத்தின் நோக்கமா? தலைவரை வணங்கும் பல ஆயிரம் உறவுகள் சுவிசிலிருக்க தலைவரை நேசிக்கும். உனக்கு இவர்களை விட யாரிடம் பாதுகாப்பு நம்பிக்கையும் இருக்கும்? நாடாளுமன்றத்தில் தேநீர் அருந்தும் நபர்களுடனா தலைவனின் நாமத்தால் வாழும் கூட்டத்தில் இவரும் ஒருவரா?